வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, திருப்பதி ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வரணும் நினைக்கிற பக்தர்கள் ரெடியா இருங்க. இந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆன்லைன் புக்கிங் ஒன் பை ஒன் ரிலீஸ் பண்ணிட்டே வருவாங்க. எந்தெந்த டேட்ல எந்தெந்த தரிசனம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற அப்டேட் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு சூட்டபிளான தரிசனம் பண்றது புக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஏப்ரல் மாதம் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கல. மே மாதம் ட்ரை பண்ணோம், ஜூன் மாதம் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கலன்ற மாதிரி கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க. கவலைப்படாதீங்க, ஜூலை மாதம் கண்டிப்பா ஆன்லைன்ல கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஏப்ரல் மே ஜூன் பார்த்தோம்னா எப்பவுமே வருஷா வருஷம் அது சம்மர் சீசன், ஹாலிடேஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் ஹாலிடேஸ்ன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா முடிஞ்சு போகுது. ப்ளஸ் க்ரௌடும் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா அதிகமா இருக்கு. ஜூலைலேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன்லைன்ல உங்களுக்கு சூட்டபிளான தரிசனம் பண்றது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜூன் எண்டுக்கெல்லாம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆயிடும். ஸோ ஜூலை மாதம் கொஞ்சம் இந்த 3 மாதம் ஏப்ரல் மே ஜூனோட கம்பேர் பண்ணா ஜூலை மாதம் கொஞ்சம் நார்மலா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஜூலை மாதத்துக்கு சம்பந்தப்பட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து ஒன் பை ஒன் ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு சூட்டபிளான தரிசனம் பண்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 18ஆம் தேதின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன், இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதுல எல்லாம் பக்தர்களும் மஸ்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்க இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா கூட அதுல செலக்ட் ஆனாலும் ஆகலைன்னாலும் நீங்க வேற தர்ஷனம் எது இருந்தா கூட புக் பண்ணிக்கலாம். 300 ருபீஸ் ஆனாலும் சரி, விர்ச்சுவல் சேவா தர்ஷனம் ஆனாலும் சரி, நீங்க புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுல உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல சுப்ரபாத சேவாக்கு செலக்ட் ஆயிட்டீங்க. அதுக்கு காஸ்ட்னு பார்த்தோம்னா 120 ருபீஸ், 120 ரூபாய் பே பண்ணா போதும் செலக்ட் ஆனவங்க. ஓகேங்களா? இந்த சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல ஒரு வாட்டி செலக்ட் ஆயிட்டோம்னா நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் கேப் இருக்கணும் அடுத்த புக்கிங்க்கு. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் நான் காமனா சொல்லிட்டு வரேன். டவுட்ஸ் நிறைய கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸ்ல. அதுக்கு தகுந்த மாதிரி நான் காமனா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஜூலை மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆன்லைன் புக்கிங்ன்றது நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ரீஓப்பன் ஆயிட்டு இருக்கனால கொஞ்சம் நார்மலா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 500 ருபீஸ் விர்ச்சுவல் சேவா தர்ஷனும் நீங்க ட்ரை பண்ணலாம். அதுல கிடைக்கலையா 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்ல புக் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அங்க பிரதட்சணம் டிக்கெட்ன்றது கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருக்கிற டவுட் நம்ம டைரக்டா வந்தா அங்க பிரதட்சணத்துக்கு டிக்கெட் வாங்க முடியுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. அது மாதிரி டைரக்டாலாம் கொடுக்கறது கிடையாது. நீங்க எங்கேயாவது மீடியா பிளாட்ஃபார்ம்ல பார்த்துருந்தா கூட அது ராங் இன்ஃபர்மேஷன். நம்ம ஆன்லைன்ல தான் புக் பண்ணணும். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது கொஞ்சம் ஃபாஸ்டா புக் பண்ணணும். அதே போல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இதுவும் ஃபாஸ்டா புக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரெடியா இருங்க. இந்த ஏப்ரல் மாதம் ஜூலை மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட புக்கிங்ன்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல புக் பண்ணிட்டு தரிசனத்தை வரத்துக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நார்மலா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. கிரௌடுன்றது ஜூலைல கொஞ்சம் நார்மலா இருக்கும். எப்பவுமே ஜூலை ஆகஸ்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் நார்மலா இருக்கும். அதே போல சர்வதர்ஷனம் டோக்கன் கூட நீங்க அந்த ஜூலை ஆகஸ்ட்னு பார்த்தோம்னா கிரௌட் நார்மலா இருக்கும். அப்போ சர்வதர்ஷனம் டோக்கன் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூல டைமிங்ல சேஞ்சஸ் ஆயிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் ஒரே டைம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. அது ஒரே டைமுக்கு ரிலீஸ் பண்றதுன்றது அவங்க அது மாதிரி டிசைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா க்ரௌடு மேலே தான் டிபெண்ட் ஆகும். ஹெவி க்ரௌட் இருந்ததுன்னா பப்ளிக்ல ரோட்ஸ்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால இஷ்யூன்றது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால க்ரௌடு மேலே தான் டிபெண்ட் ஆகும். உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட்லன்னு பார்த்தோம்னா அப்போ க்ரௌடு நார்மலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது கூட நீங்கள் வாங்கிக்கிட்டு தர்ஷனத்துக்கு போகலாம். ஸோ அப்போ டைமிங் என்ன, எத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற அப்டேட் எல்லாம் நான் ரெகுலராக நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்பந்தப்பட்டு நீங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல கூட நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்க ஆர்ஜித சேவாஸ், கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இருக்குல்ல, ஸோ அதுல புக் பண்ணிட்டு பிளஸ் 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்டும் நாங்க புக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேக்கு போக முடியுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நீங்க புக் பண்ணலாம். ஒரு நாள் ஆர்ஜித சேவாஸ்ல புக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்ன்றது நீங்க புக் பண்ணலாம். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி புக் பண்ணா புக் ஆகுது. ஓகேங்களா? அது வேற பிளாட்ஃபார்ம், இது வேற பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால கண்டிப்பா புக் ஆகுது. நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அதே போல அங்க பிரதட்சணம்
யாராவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதே போல் அங்க பிரதட்சணத்துக்கும் நீங்கள் போயிட்டு வந்து 300 ரூபி தர்ஷன் டிக்கெட்டும் நீங்கள் புக் பண்ணலாம். இது போல் சம் டவுட்ஸ் காமனாக கேட்டிருக்கீங்க, அதுக்கு சூட்டபுளாக தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இது போல் 2-3 நாள்லயே வேற வேற தர்ஷனத்துக்குன்றது போகலாம், புக் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா ரெடியாக இருங்க. ஜூலை மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆன்லைன் புக்கிங் இந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 1 by 1 ரிலீஸ் பண்ணிட்டே வருவாங்க. எந்தெந்த டேட்ல எந்தெந்த தர்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற அப்டேட் நான் ஷேர் பண்றேன். அதுக்கு சூட்டபுளா நீங்க புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.